சார் டெவலப்மெண்ட் டீம் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்டேஷன் கேட்கறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது கொடுத்துட்டுமா? எந்த கிளைண்ட்டுக்கு? அது ஃபின்டெக் கிளைண்ட்டுக்கு சார். அந்த தப்பே பண்ணாதீங்க. ஏன் சார்? ஃபின்டெக்கு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா பாலாக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு என்னன்னு செக் பண்ண சொல்லுங்க. சார். ஸோ டெவலப்மெண்ட் டீமுக்கு அந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. சார் அப்படியே என்னன்னு சொன்னீங்கன்னா இப்படியே நோட் பண்ணி இப்படியே அமைச்சா சார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நார்மலா பண்ற பிசினஸ் சைட்டுக்கும் ஒரு ஃபின்டெக் ரிலேட்டடான சைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்க நார்மலா பண்ற மாதிரி இங்க பண்ணக்கூடாது. நமக்கு ஃபின்டெக்ல இருக்க ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி நம்ம இதெல்லாம் சொல்லிடலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். நம்ம இப்ப இந்த ஃபின்டெக் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நியூ கம்பெனி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது, டியூரபிள் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது, ஃபினான்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல பண்றாங்க. இவங்க வந்து ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. நல்லா பாத்துக்கோங்க. யார் யாரெல்லாம் ஃபின்டெக் வெப்சைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்பிஎஃப்சிக்கு வெப்சைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாரும் இத டிஃபால்ட்டா வந்து பண்ணணும். ஏன்னா இது ஆர்பிஐ நார்ம்ஸ். ஆர்பிஐ வந்து என்ன கொடுத்துருமா, சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் சைட் இருக்கணும், பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சைட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட் இந்த கிளைண்ட்டுக்கு நான் சஜஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேஜ் லே அவுட்ல ஃப்ளோ லே அவுட் தான் சஜஸ்ட் பண்றேன் நான். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஃபின்டெக் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் மைல்டா இருக்கணும். எப்படின்னா ஒரு 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 ப்ளூ ஓரியன்டா இருக்கலாம், இல்ல ஒரு கிரீன் ஓரியன்டா இருக்கலாம், ஒரு ஆரஞ்சு வித் கிரே டோன்ல இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு மைல்டு கலர் டோன்ல நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இருக்கணும். நல்லா பாத்துங்க. என்பிஎஃப்சி சைட் வரப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட நார்ம்ஸே வந்து இன்ஃபர்மேஷனை கிளியரா டிரான்ஸ்பரண்டா காமிக்கணும்னு சொல்லிதான். ஸோ நீங்க காமிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியரா எங்கேயும் ஹைட் பண்ணாம மிஸ் பண்ணாம கரெக்டா இதை கொடுக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு இருக்க சேலஞ்ச் என்னன்னா, எங்கேயுமே சின்ன மிஸ்டேக்ஸ் கூட பண்ணிடக்கூடாது இன்ஃபர்மேஷன் லெவல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம இஎம்ஐ கால்குலேட்டர், அதாவது ஒரு ஃபின்டெக் வெப்சைட் என்பிஎஃப்சினாவே கண்டிப்பா ஒரு இஎம்ஐ கால்குலேட்டர் இருக்கும் நமக்கு. அது ஸோ இஎம்ஐ கால்குலேட்டர் நம்ம வைக்கணும் இங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரைவசி பாலிசி, கூக்கி பாலிசி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆக்சசிபிலிட்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் சைஸை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், கலர் கான்ட்ராஸ்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்த நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நெக்ஸ்ட் இதுல இருக்க டைப்போகிராஃபி நல்லா பாத்துங்க. இந்த ஃபின்டெக்கோ என்பிஎஃப்ஸ்க்கோ டைப்போகிராஃபி ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்து இப்ப ஒரு ஒரு சைட்டுக்கு வராங்க, ஒரு யூசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் லோன் வாங்கணும், டியூரபிள் லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்கன்னா அந்த லோன் டீடைல்ஸ் வந்து இதுல கிளியரா டிஃபைன் ஆயிருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ஃபாண்ட்ல கொடுத்தனா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கரெக்டா எந்தெந்த ஃபாண்டை எந்தெந்த சைஸ்ல கொடுக்கணுமோ இந்த கரெக்டா அந்த டைப்போகிராஃபி இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேலே ஆகும். இல்லாட்டி வந்து சேலே ஆகாது. ஸோ இதுல ரொம்பவும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணது டைப்போகிராஃபியை மிஸ் பண்ணிடாதீங்க, பாத்துக்குங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரொம்பவும் பக்காவா இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம சொல்றதுதான் டிஸ்கஸ் பண்றதுதான் OWASP செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அதுல ஒரு 10 பாலிசிஸ் இருக்கும் ஃப்ரேம் ஒர்க்ல. அந்த 10 ஃப்ரேம் ஒர்க்கோட செக்லிஸ்டையும் நம்ம அடாப்ட் பண்ணணும். ஸோ செக்யூரிட்டி டீம் கிட்ட இன்டிமேட் பண்ணிருங்க. ஒன் சைட் டெவலப்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ இந்த சைட்டை நம்ம எவ்வளவு செக்யூர்டா பண்றோமோ அந்த அளவுக்கு தான் பெட்டரா இருக்கும். நல்லா பாத்துங்க. நம்ம டீமுக்கு ஆல்ரெடி இந்த செக்யூரிட்டியில செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஃபின்டெக் கம்பெனி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? நான் பாக்குறேன். M2V ஃபின்டெக். இன்னொரு கம்பெனி ரெண்டு தலையை கொட்டலாம். ஆசீர்வாத் மைக்ரோ பினான்ஸ் ஒரு பெரிய என்பிஎஃப்சி கம்பெனி. என்னது? ஆசீர்வாத் மைக்ரோ பினான்ஸ் பெரிய என்பிஎஃப்சி கம்பெனி. யாரோட குரூப்னா அவங்க வந்து மணப்புரம் குரூப். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட்டை வந்து எந்த அளவுக்கு நம்மளால நல்லா பண்ண முடியுமோ நம்ம நல்லா பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்க வந்து ரெகுலராகவே என்ன பண்ணுவாங்க, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க. ரெகுலராகவே எப்படின்னா வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து இந்த அட்டாக் வருது, அந்த அட்டாக் வருது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இன்னொரு டீம் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி அந்த இஷ்யூஸ் எல்லாம் ப்ராப்பரா நம்ம ரெக்டிஃபை பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துட்டேன். முக்கியமா ஒரு ஃபின்டெக் வெப்சைட் பண்றப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு ஒரு ஆட்டோ பேக்கப் ஃபெசிலிட்டி வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான டிப்புங்க. நான் இது வரைக்கும் பார்த்த கிளைண்ட்ஸ்ல 99% கிளைண்ட்ஸ் என்ன பண்றது இல்லைன்னா சர்வர்ல வந்து ஒரு ஆட்டோ பேக்கப் ஃபெசிலிட்டியே வைக்கிறது இல்லைங்க. இதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா சர்வர் வந்து ஏதாவது சைட் வந்து ஹேக் ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, சைட்டை இமிடியேட்டா வந்து மறுபடியும் வந்து அதை ரீஸ்டோர் பண்ண முடியல.
இப்ப நீங்க ஆட்டோ பேக்கப் ஃபெசிலிட்டி நீங்க வச்சிட்டீங்கன்னா ஒர்ஸ்ட் கேஸ் ஏதாவது சைட் இஷ்யூஸ் ஆனாலுமே நீங்க அதுல இருந்து 10 நிமிஷத்துல என்ன பண்ணலாம், உங்களோட சைட்டை ரீஸ்டோர் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க இது வந்து ஃபின்டெக் இல்லைங்க, எல்லாத்துக்குமே தேவைதான். பட் அகைன் ஃபின்டெக் அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபின்டெக்னாவே வல்னரபிலிட்டி எல்லாருமே வந்து இந்த ஸ்கிரிப்ட் கிட்டிஸ் ஹேக்கர்ஸ் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு செக்யூர்டா இதெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதான் முக்கியம். பிளஸ் பேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டீம் ஃபின்டெக் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வர ப்ராஜெக்ட் கிடையாது, உங்களுக்கே தெரியும். 3 மந்த்ஸ் ஒன்ஸோ 6 மந்த் ஒன்ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கும். இது வரைக்கும் நமக்கு வந்திருக்க ஃபின்டெக் சைட் எல்லாம் செமையா டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்டையும் என்ன பண்றோம், தாறுமாறா டெலிவர் பண்றோம் வித் ப்ராப்பர் செக்யூரிட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்பிஎஃப்சிக்கு ஒரு சைட் பண்ணுமா, இல்ல ஃபின்டெக் ஓரியன்டட் சைட் பண்ணுமா, அது எந்த சைட்டு எந்த டெக்னாலஜி இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேர்ட்பிரஸ்ல வேணாலும் பண்ணி தருவோம், இல்ல வந்து வெறும் HTML5 CSS பண்ணி தருவோம், இல்ல PHP லாரவல் ஃப்ரேம் ஒர்க் வேணாலும் பண்ணி தரலாம், இல்ல ரியாக்ட் நெக்ஸ்ட்.js வேணாலும் பண்ணி தரலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜி மூன்ல இல்ல சாட்டர்ல இருந்தாலும் சொல்லுங்க, கொண்டு வாங்க, அதுலயும் நாங்க பண்ணி தரோம். ஓகே, மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன்.